வைராத்தால் வந்துவிட்டாள் என்பதை சமையல் கட்டிலிருந்து கசிந்த மீன் குழம்பின் வாசனையே உணர்த்திவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை சமையல்காரர்களையும் நிறுத்தி மீன் குழம்பு வைக்க சொன்னாலும் வைராத்தா குழம்புக்கு ஈடாக ஒரு ஓரம் கூட வரமாட்டார்கள். மீன் குழம்பு என்றில்லை, அவள் ஒரு குப்பை கீரையை வதக்கி வைத்தாலும் வாசனையும் ருசியும் ஆளை தூக்கும் என்று எங்கள் பெண்கள் விடுதியில் தங்கியிருக்கும் அத்தனை பேரும் சத்தியம் செய்வோம். வைராத்தா கைப்பக்குவத்திற்காகவே லீவுக்கு வீடு செல்லாமல் விடுதியில் தங்கிவிடும் பெண்களும் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். விடுதியில் யாருக்காவது ஜுரம் கண்டுவிட்டால் வைராத்தாவின் மிளகு ரசமும் இஞ்சி துவையலும் மணப்பதிலேயே ஜுரம் பாதி சரியாகிவிடும் எங்களுக்கு. அவருடைய சமையல் வயிற்றுக்கு விருந்து மட்டுமல்ல, மனதுக்கு மருந்தும் கூட. இந்த பெரிய நகரத்தில் எனக்கு வேலை கிடைத்த புதிதில் தங்குவதற்கு ஏதுவாக இடம் தேடிய போது இந்த தனியார் விடுதியை சொன்னார்கள். வைராத்தாவையும் சேர்த்துதான் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள். சாப்பாட்டு கவலை வேண்டாம், அங்க வைராத்தான்னு ஒரு பொம்பளை அத்தினி ருசியா சமைக்கும், 10-15 வருஷமா விடுதியிலே தான் தங்கி கிடக்கு என்று என்னுடைய சக தோழிகள் என்னிடம் கூறினார்கள். இயல்பிலேயே ருசி தேடும் என்னுடைய நாக்கு வந்த சில நாட்களிலேயே வைராத்தா சமையலில் மயங்கி போனது. சமையல் பிடித்துவிட்டால் சமைப்பவர்களையும் பிடித்துவிடும் என்பது மரபுதானே. வைராத்தா மேல் எனக்கு தனி பிரியம் விழுந்தது. மாநிறமாக வெடவெடவென்று இருப்பார். வயது 50க்கு மேல் இருக்கும். மெலிந்த அந்த கைகளில்தான் எத்தனை சுவை நரம்புகளோ. அப்படி ஒரு பக்கமும். ஒரு வாரமாக ஊருக்கு போயிருந்த வைராத்தாவின் வரவை சொன்ன மீன் குழம்பு வாசனையை மோப்பம் பிடித்தவாறே சமையல் அறைக்கு சென்றேன். என்னம்மா மாதவி, ஏதாச்சும் காஃபி வேணுமா? பரிவோடு கேட்ட வைராத்தா ஒரு வாரத்தில் இளைத்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை, உங்களை ஒரு வாரமாக காணும்னு தான் பார்க்க வந்தேன். ஏன் டல்லா இருக்கீங்க? உடம்பு முடியலன்னா சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கூட்டி போறேன் என்றேன். வைராத்தா நெகிழ்ந்ததை அவரின் ஈர கண்கள் உணர்த்தின. குழலை இழக்கும் விதமாக, சரி வைராத்தா, அடுத்த வாரம் என் பர்த்டே வருது, எனக்காக என்ன ஸ்பெஷல் சமையல் செய்ய போறீங்க என்றேன். உண்மையான சந்தோஷம் அவர் கண்களில் மின்ன, பச்சை மசால் குழம்பு வைக்கட்டுமா என்றார். ஐயோ, இப்பவே எச்சில் ஊறுது. எங்களுக்கே இப்படி விதவிதமாக சமைக்கிறீங்களே, அப்போ உங்கள் புருஷன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் சாதாரணமாக தான் சொன்னேன். சட்டென்று வைராத்தா முகம் வாடியது. இத்தனை நாளாக அவருடைய குடும்பம் பற்றி நாங்கள் எதுவும் அறியாததால் சற்று அதிகம் பேசிவிட்டோமோ என்று கூட வருந்தினேன் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்கு குடும்பம்னு ஒன்று இருந்தால் தானே, நான் தான் தனிமரமாக போயிட்டேனே. கண்கள் கலங்கின அவருக்கு என்று தான் சொல்ல வேண்டும். புருஷன் இருக்கு, என் வயிற்றுல புழு பூச்சி இல்லைனாலும் என் மேலே பிரியமாக தான் இருந்துச்சு. அப்புறம் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு விரட்டிடுச்சு. இந்த 10 வருஷமாக இந்த ஹாஸ்டலில் தான் கிடக்கிறேன் என்று வைராத்தா என்னிடம் சொன்னார். ஏன் சண்டை வைராத்தா என்று கேட்டேன். விரக்தியோடு சிரித்தவர், என் சமையல் பிடிக்கலை, குழம்பு பொரியல் சகிக்கலன்னு தான் நேதம் சண்டை என்று வைராத்தா சொன்னார். அதிர்ந்து, உங்கள் சமையலா என்றேன் நம்ப முடியாமல். ஆமாம்மா, நல்ல நாக்குக்கு ருசி தெரியும், குடிச்சு குடிச்சு வெந்து போன நாக்குக்கு உப்பு புளி உரைக்குமா? பெரும் குடிகாரனாக போயிடுச்சு. குடிச்சிட்டு வந்து எனக்கு அடி உததான் நெதமும், கூடவே கெட்ட பொம்பளைக்கு சவகாசமும் அதுக்கு சேர்ந்துக்க என்னை துரத்திடுச்சு என்று சொன்னார். நான் வைராத்தாவை பாவமாக பார்த்து கொண்டிருக்க தொடர்ந்தார் அவர். போன வாரம் ஊர்ல இருந்து தந்தி வந்துச்சு, போய் பார்த்தேன். அது எலும்பும் தோளுமா உருக்குலைஞ்சு கிடந்துச்சு. கஞ்சி ஊத்த நாதி இல்லை. காசு உள்ள வரைக்கும் கூட இருந்தவளுக வெத்து ஆளுன்னு தெரிஞ்சு ஓடிட்டாளுக. குடிச்சு குடிச்சு குடல் அழுகு போயிருக்கு. படுக்கையிலேயே 1க்கு 2க்கு போய்கிட்டு பார்க்கவே கன்றாவியா இருந்துச்சு. நான் சேர்த்து வச்சிருந்த காசையெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். கூட ஒரு பெரியம்மா கிளவி தண்ணி சுட வச்சு கொடுக்குது. என்னமோ பண்ணுன்னு வந்துட்டேன் என்று அவள் வெகுளியாக சொன்னாள். வைராத்தாவின் வழி எனக்கு நன்றாகவே புரிந்தது. என்னைய அது பண்ணின கொடுமைக்கு அது செத்துடுச்சுன்னு சேதி வந்தா கூட இனி போகக்கூடாதுமா. என் கடமைக்கு காசு கொடுத்துட்டேன், அது போதும்.
என்றவரை நான் சலனமில்லாமல் பார்த்து கொண்டிருக்க, என் சோகத்தை சொல்லி உன்னையும் சங்கடப்படுத்திட்டேன் இல்லையாமா என்று அவள் சொன்னாள். என்றவாறு எழுந்து மோர் கலக்க சென்றார். நான் அவருக்காக வருந்துவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் என்னால். மறுநாள் ஊருக்கு சென்றிருந்த நான் 2 நாட்கள் கழித்து வந்து டைனிங் ஹாலில் சட்னியை தொட்டு வாயில் வைத்த போதே தெரிந்துவிட்டது எனக்கு. ஏன் இன்னைக்கு வைராத்தா சட்னி செய்யலையா என்று கேட்டேன் பரிமாற வந்த சமையல்காரம்மாவிடம். அது வேலையை விட்டு நின்றுச்சுமா என்று அவள் பகீரை கிளப்பினாள். எப்போ? ஏன்? படபடப்பாக அவளிடம் கேட்டேன். நேத்து தான். வைராத்தா புருஷனுக்கு கொஞ்சம் உடம்பு தேவலையாம். இனிமே நல்ல சாப்பாடு இருந்தா சரியாகிடுமா. அதான் வைராத்தா வேலையை விட்டுட்டு புருஷன் கூடவே இருந்து சமைச்சு போட கிளம்பிடுச்சு என்று சொன்னாள். ஏதோ பச்சை மசால் குழம்பா, அதோட செய்முறைய இதில் எழுதியிருக்கான், உங்ககிட்ட கொடுக்க சொன்னுச்சு என்று சொன்னாள். சமையல்காரம்மா ஒரு பேப்பரை என்னிடம் கொடுத்தார். மஞ்சளும் எண்ணெயும் பூசிய பேப்பரில் குழந்தை கையெழுத்தில் பச்சை மசால் குழம்பு எழுத்துக்களாக பரவி இருந்தன. அதை நான் பார்த்தேன். இல்லை, இந்த செய்முறை எனக்கு வேண்டாம், அது வைராத்தாவோடு போகட்டும் என்று வேகமாக கத்திவிட்டு பேப்பரை கிழித்து போட்டேன் என்றார்.